பெண்களின் அரசியல் துறையையும் பெண்களின் அரசியலின் எண்ணிக்கை பற்றி பேசும் பொழுது சவால்களை பற்றி பேசிக்கொண்டே தான் இருக்கின்றோம் ஆரம்ப காலத்திலிருந்து. அதனால் நான் நினைக்கின்றேன் சவால்கள் பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் சவால் தான். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதும் எனக்கு சவால் தான். நீங்கள் அதாவது நான் வேலை தொழில்துறையில் இருப்பதும் சவால் தான். அன்றைய நாட்களில் எத்தனையோ சவால்களை எதிர்கொண்டு தான் பெண்கள் அவர்களது கல்வி தகைமைகளை எடுத்துக்கொண்டும் கூட அவர்களது தனக்கென்று ஒரு வேலை வாய்ப்பை எடுத்துக்கொண்டும் கூட அந்த வேலையை அவர் செய்யும் பொழுது கூட அவர்கள் பல்விதமான சவால்களை எதிர்கொள்கின்றார்கள். அதனால் இந்த சவால்களை எவ்வாறு பெண்கள் சற்று அதை எதிர்கொண்டு வருவது என்பதை பற்றி பேசுவோமானால், பெண்கள் என்னை பொறுத்தவரையில் நான் சமூகத்துடன் வேலை செய்யும் பொழுது நான் எனது அனுபவங்களிலும் நான் காணக்கூடிய சில விடயங்களிலும் நான் அறிந்து கொண்ட ஒரு பாடம் என்னவென்றால், நீங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்கும் பொழுது ஒரு தொழில்துறைக்குள் செல்லும் பொழுது அது வைத்தியத்துறையாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம். அப்பொழுது நீங்கள் ஒருவரை சார்ந்திருக்க வேண்டிய நிலை கண்டிப்பாக காணப்படும். ஏனென்றால் நமது சமூகத்தை பொறுத்தவரை பெண்கள் என்னதான் கல்வி கற்றெல்லாம் இருந்தாலும் ஒரு சமூகத்தில் ஒரு ஆணை சார்ந்தவராகத்தான் காணப்படுவது என்பது அது கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக காணப்படுகின்ற ஒரு சமூக கட்டமைப்பு.